வணக்கம். என் பேர் பாண்டியராஜன். நான் வந்து ஸ்ரீபதி பில்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸோட ப்ரொப்ரேட்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நார்மலாக கட்டுற சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த பிஇபி ஸ்ட்ரக்சருக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை இந்த வீடியோவில் சிவிலில் வந்து காலம் சொல்லுவோம். இது வந்து ஸ்டீல் காலம். இது வந்து நம்ம கான்க்ரீட் எதுவுமே போட தேவையில்லை. இது வந்து கீழே பேஸ்மெண்டத்துலேருந்து பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் ஒரு 5 feet வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு G+3 அப்படி இது வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இது மேலே போயில எல்லாமே த்ரெட்டு டைப்பு ஸ்க்ரூ தான் பண்ணுவோம். எல்லாமே டைப் ஆஃப் ஸ்க்ரூ எல்லாமே. இது வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துடும். இது வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனோடனே இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் வச்சு ஜிப்சம் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது அப்படியே காலம் மாதிரியே தெரியும். இது வந்து ஆக்சுவலாக வந்து இரும்பாகவே தெரியாது. இது என்ன பெனிஃபிட்னா, இது டைம் லைன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். லேபர் உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. எல்லாம் ஓவரால் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே லேபர் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இந்த டைப்பில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். இது பேர் வந்து டெக்கிங் ஷீட்டுன்னு பேர். இப்போ நார்மலாக வந்து பலகை அடித்து கம்பி கட்டுவாங்க, அதெல்லாம் இதில் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஷீட்டை மட்டும் விரிச்சிட்டு ஒரு சின்ன 8 mm ராடு, டிஸ்ட்ரிபியூட்டரும் 8 mm, மெயின் ராடு 8 mm வச்சு பண்ணிட்டோம்னா ஒரு 2 inch. ஆக்சுவலாக நம்ம வந்து நார்மலாக சிவிலில் வந்து 6 inch கான்கிரீட் திக்னஸ் போடுவோம். கான்கிரீட் லேயர் வந்து 6 inch கான்கிரீட் போடுவோம். இது ஜஸ்ட் ஒரு 3 inch கான்கிரீட் மட்டும் போட்டால் போதும். ஸோ இதில் ஒரு 3 inch கான்கிரீட் இது வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். இது வந்து டை பீம். இந்த காலத்தையும் இதையும் இணைக்கிறது தான் டை பீமு. இந்த பீமுக்கும் நம்ம எதுவுமே ராடோட எதுவுமே தேவை கிடையாது. இது அப்படியே ஃபேக்ட்ரி மேடு தான். கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து இதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஜஸ்ட்டு நம்மளுக்கு இது வந்து டைம் லைன் வந்து இதை இந்த ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 days தான் ஆச்சு கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அது இப்போ நம்ம இந்த பீம் பார்த்து பண்ணி முடித்தோடனே இது பூராமே பார்ட்டிஷன் எல்லாமே ஏஐசி பிளாக்கை வச்சு ஒரு 5 feetக்கு கான்கிரீட் இது பிரிக் வச்சு பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு கான்கிரீட் மாதிரி போட்டு திருப்பி அடுத்த ஒரு லேயர் போட்டோம்னா உடனே இது கம்ப்ளீட் ஆகிரும். இது வந்து ஏஐசி பிளாக் வச்சே பண்ணிடலாம். 2 பக்கமும் ஜாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ எந்த கிராக்கோ எதுவுமே வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. இது வந்து இந்த பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இப்படியே வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் வச்சு பண்ணிடுவோம். ஜிப்சம் பிளாஸ்டர்ன்றது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கர கிளாஸாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம நார்மலாக பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 40-60 ரூபா வருதுன்னா இது ஜஸ்ட் 30 rupees வந்து பிளாஸ்டிங்கே பண்ணிடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கனாமி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட் வைஸ் பெட்டராக பண்ணலாம். அதை இதுதான் ஏஐசி பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைஸ் வந்து மொத்தம் 4 சைஸில் வருது. 4 inch, 6 inch, 8 inches, 9 inches வருது. நம்ம இப்போ இது அவுட்ரு பூராமே 6 inch திக்னஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவுட்ரு வந்து உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி 6 inch யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னர் பூரா லோட் பேயிங் கம்மியாக இருக்கிறதுனால 4 inches யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 inches. 4 inches வந்து இதுதான் 4 inch பிரிக்கு. இதுதான் 4 inches. இது வந்து 6 inch, இது 4 inch ஏஐசி பிளாக். இது ஒரு ஸ்டோனோட ரேட்டு வந்து 85 rupees வரும் ஒரு பிரிக்கோட ரேட்டு. இது அதே மாதிரி 60 rupees வரும். டைம் லைன் வந்து ரொம்ப இதை வச்சு கட்டுறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் இதில் பொறுத்த வரைக்கும். ஸ்டேர் கேஸிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அயன் ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணியிருக்கோம். இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து கிரானைட்டோ டைலோ எப்படினாலும் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கிரானைட் பண்ண போகிறோம். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு 1 weekல கம்ப்ளீட் ஆகிரும். இது வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கிரானைட்டுக்கு வந்து பேக் சைடில் வந்து டிங்கர் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டோம்னா அப்படியே சிவில் ஒர்க் மாதிரியே இருக்கும். சிவில் ஒர்க் ஒன்றில் இதில் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம அயனில் தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். எந்த ஒரு வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக சிவிலில் எப்படி நம்ம படியில் நடக்கிறீங்களோ அதே ஃபீலிங் தான் இதுலேயும் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ அந்த வைப்ரேஷன் ஆகிறதோ எதுவுமே இருக்காது. இந்த பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அரௌண்டு ஒரு 8000 square feet மொத்தம் ஏரியா.
எங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 monthஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். G+3 ஆக்சுவலாக இதோட இது மேக்ஸிமம் 4 monthஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓகே, பெட்டர் ஆப்ஷன் தான் அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம சிவில் ஒர்க் இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு 2500 per square feet வரும். இப்போ நார்மலாக ஒரு பில்டிங் பண்ணணும்னா நான் சொல்கிறது நான் மினிமமாக இது பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2200 தான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாமே ஓவரால் டைலு, எலக்ட்ரிக் ஒர்க், ப்ளம்பிங், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, பெயிண்டிங், விண்டோஸு எல்லாமே ஓவரால் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஒரு 2200 இது பண்ணி முடிச்சிடலாம் சார். இது வந்து ரெண்டாவது, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 50 yearsக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வர்றப்ப அவங்க வந்து திருப்பி இதை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டு மாதிரி ஆயிரும். இப்போ அவங்க பிரிக்கிறப்ப இது எல்லாமே திருப்பி அவங்களுக்கு வந்து அசட் மாதிரி ஆயிரும். லேண்டு ப்ளஸ் இது பில்டிங்கே அசட்டாக மாறிடும். என்னன்னா இப்போ இன்றைக்கி காஸ்டிங் ஸ்டீலோட காஸ்டிங் வந்து கிலோ வந்து 80 ரூபா போகுது. ஒரு 50 years கழிச்சு அது வந்து எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 300 rupees போயிடும். போகிறப்ப இது வந்து அவங்களுக்கு அப்படியே அசட் ஆயிரும். இந்த பில்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு 80 ton ஸ்டீல் ஆச்சு. 80 ton ஸ்டீல் வந்து இன்றைக்கி பார்த்துக்கோங்க 80 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். அது இப்போ ஒரு 50 years கழிச்சு அதை காஸ்டிங் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக எங்கேயோ போயிடும். எதுவுமே வேஸ்டேஜ் இல்லாமல் ஆயிரும் நம்மளுக்கு. இதுதான் ஆக்சுவலாக இது வந்து இதுதான் அவுட்டர் ஏரியா. அவுட்டர் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றதை பாருங்கள். இது வந்து ஏசி பிளாக் வச்சு சொன்ன மாதிரி ஏசி பிளாக் வச்சு பண்ணிடுவோம். ஊடால வர அந்த கார்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து ஏசிபி அல்கோ பேனல் ஷீட்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே அந்த இதே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆக்சுவலிஸ் நம்ம சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரியே ஆயிரும். இது வந்து இப்போ ஆக்சுவலாக இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நியர்லி இதை முடிக்க எங்களுக்கு 3 months ஆச்சு. இது நம்ம வந்து Jan 1st week ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி பார்த்துக்கோங்க எங்களுக்கு 4 months ஆயிருக்கு. அரௌண்ட் 4 months நெருக்கி முடிச்சிட்டோம். நீ அவுட்டர் பிளாஸ்டிக் மட்டும்தான். பிளாஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து கமர்ஷியலும் கிடையாது. இதை வச்சு நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். வீடாகவும் பண்ணிக்கலாம், கமர்ஷியல்னாலும் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் பண்ணுறப்ப உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் கூட போச்சுன்னா உங்களுக்கு நம்ம நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ரெண்டாவது வீடுமே அதே மாதிரி தான். ஒரு 2000 square feet 3000 square feetல வீடு பண்ணுறீங்கன்னா இது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் 1000 square feet 1500 square feet ஒரு ஃப்ளோர் தான் போட போகிறீங்கன்னா இது கொஞ்சம் ஆப்ஷன் வந்து நாட் அட்வைசபிள் என்னோட இதை பொறுத்த வரைக்கும். என்னென்னா ஏரியா உங்களுக்கு கூட தான் இதோட ப்ராஃபிட்டபிளை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதுதான் உண்மையான இது. நீங்கள் 1000 square feet 1500 square feet பண்ணுறீங்கன்னா இதை பண்ண வேண்டாம்ன்றதான் நம்மளுடைய சஜஷனு. 2000 3000 square feet மேலே போச்சுன்னா இது வந்து பெட்டர் ஆப்ஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70% ஒர்க்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 30% ஒர்க்கு தான் இந்த வீடியோவில் இதை காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு 20 days எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆன வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.